ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். மகாலட்சுமி நம்ம வீட்டில் எப்பவுமே வாசம் செய்கிறதுக்கு மகாலட்சுமிக்கு உகந்த வெற்றிலை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் மற்றும் கருமஞ்சள் உபயோகப்படுத்தி என்ன மாதிரி பூஜைகள் செய்யலாம், அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கருமஞ்சளுடைய பலன்கள், அதை எப்படி பூஜிக்கணும், அதோடைய பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாங்க. எல்லோருக்கும் சாதாரணமாக மஞ்சள் என்றாலே கஸ்தூரி மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் இது இருக்கிறது மட்டும் தாங்க தெரியும். ஆனால் அதில் இன்னொரு மஞ்சள் இருக்குது, அதுதான் கருமஞ்சள். இந்த கருத்து போய் உள்ள இந்த கருமஞ்சளில் உள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா நீல கலரில் இருக்கும். வட மாநிலத்தில் இந்த மஞ்சளை பணத்தை ஈர்ப்பதற்காகவே ஆன்மீக காரியங்களில் பயன்படுத்துவது வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த கருமஞ்சளுக்கு மருத்துவ குணமும் நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த கருமஞ்சளில் தாங்க மகா காளி தேவியும் கால பைரவரும் வாசம் செய்கிறதா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பணம் வேண்டி எங்கேயாவது வெளியில் போக போகிறீங்க அப்படின்னா இந்த கருமஞ்சளை இழைச்சி நெத்தியில் இட்டுட்டு போகும்போது நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் வசூலிக்கப்படாத கடன் உங்களுக்கு வசூலாகும் என்றும் சொல்லப்படுது. வாங்கி கடனை உங்களால் செலுத்த முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, பணம் பற்றாக்குறையோடு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த கருமஞ்சளை உங்கள் பணப்பெட்டியில் வைக்கும்போது உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு நீங்கி அந்த பிரச்சனை ஓரளவுக்கு சீக்கிரமாக முடியும் அப்படின்னும் நம்பப்படுது. உங்களுக்கு கிரக தோஷம் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த கருமஞ்சளை நீங்கள் இலைச்சி நெத்தியில் வச்சுட்டு வரும்போது அந்த தோஷங்கள் இருக்கிற பாதிப்பு ரொம்பவே குறையும்னு சொல்லப்படுது. காட்டுப்பகுதியில் விளையக்கூடிய இந்த கருமஞ்சள் நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே அரிதுங்க. நாட்டு மருந்து கடைகளில் கிடைச்சிது அப்படின்னா இதை வாங்கி வச்சு நீங்களும் பயன்பெறுங்க. வட மாநிலத்த மக்களால் இதை பணத்தை ஈர்க்கிறதுக்காகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக அவங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய இந்த கருமஞ்சள் பற்றி இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய வெற்றிலையில் போடக்கூடிய தீபம், அதோடைய பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வெற்றிலையில் தீபம் போட்டால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ரொம்பவே அதிகங்க. எல்லாத்துக்குமே வீடு வாங்கணும், சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குங்க. அந்த ஆசை ரொம்ப நாளாக நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானை எண்ணி வெத்தலை தீபம் போடுறது ரொம்பவே நல்லது. இப்போ அந்த தீபம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டை ரொம்பவே சுத்தபத்தமாக தொடச்சி உங்கள் பூஜை அறையை சுத்தம் பண்ணியிருக்கணும். முதல்ல ஒரு சஷ்டி திதியில் ஒரு செங்கலை காசு கொடுத்து வாங்கி அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய விக்கிரகம் அல்லது படத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பூஜைக்கு தேவையானவை 6 அகல் விளக்கு, 6 வெத்தலை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 6 வெத்தலை மேலே 6 அகல் தீபத்தில் நெய் தீபம் போடணும். அந்த வெத்தலை காம்பும் நுனியும் கிழிஞ்சிருக்காமல் பார்த்துக்கோங்க. 6 முகம் கண்ட முருகப்பெருமான மனதார வேண்டி 6 வெத்தலையில் 6 நெய் தீபங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் ஏற்றிட்டு கூடவே அந்த செங்கலையும் வச்சு நீங்கள் பூஜித்து வர கந்த சஷ்டி கவசம், முருகன் சோஸ்திரங்கள், சண்முக கவசம் போன்ற முருகனுடைய அருள் பெறுவதற்குரிய ஸ்லோகங்களை வாசிச்சுட்டு சாமிக்கு தீபதூப ஆரத்தனை காமிச்சு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல், வடை, பாயாசம், சுண்டல் போன்ற ஏதாவது ஒன்று செஞ்சு நெய்வேத்தியமாக படைச்சி நீங்கள் பூஜித்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சொந்த வீடு வாங்கணும், கட்டணுன்ற ஆசை நிறைவேறும்னு சொல்லப்படுது. உடைய பிரார்த்தனை நிறைவேறும் பொழுது நீங்கள் வச்சு பூஜித்த அந்த செங்கலை உங்கள் வீட்டுடைய அஸ்திவார கல்லாக அமைச்சிக்கோங்க. இந்த முருக வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிராம்பு வழிபாடு. கிராம்பு வச்சு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன, அது செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குது, என்னென்ன தெய்வத்துக்கு எப்படி கும்பிடணும் அப்படின்றத பார்க்கலாம். பச்சை குருப்பத்துக்கு எப்படி உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு பூஜை அறையில் கிராம்பு வச்சு வழிபடும் போதும் அதே ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுத்து அந்த பணம் திரும்பி வராமல் நீண்ட காலமாக இழுப்பறியாக இருக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியை நினைத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு 11 அல்லது 21 எண்ணிக்கையில் கிராம்பை வச்சு பூஜை செஞ்சு சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காமிக்கும் பொழுது அந்த கிராம்பை நசுக்கி அந்த கற்பூர ஆரத்தியில் போட்டு அதோடு அப்படியே நீங்கள் கற்பூர ஆரத்தி காமிக்கும் போது அந்த கற்பூர ஆரத்தியில் உங்களுக்கு அந்த கிராம்போட வாசனை வரும். இப்படி நீங்கள் பூஜை செய்யும்போது உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி சீக்கிரமாக வசூலிக்கப்படும் அப்படின்றது நம்பப்படுது.
வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தேவிக்கு திருவிளக்கு பூஜை செய்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா கிராம்பு மாலை கட்டி நீங்கள் திருவிளக்குக்கு அல்லது மகாலட்சுமியின் படத்துக்கு போட்டு நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எப்பயுமே ஐஸ்வர்யம் பெருகும் என்று சொல்லப்படுது. அடுத்து 21 செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயரை எண்ணெய் நீங்கள் மல்லிகைப்பூ எண்ணெய் தீபம் ஏற்றி அனுமன் சாலிசா படிச்சுட்டு 2 கிராம்பை அந்த தீபத்தில் எரித்து விட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. கிராம்பை இந்த மாதிரி நீங்கள் கற்பூர ஹாரத்தில் போடும்போது அதிலிருந்து வரக்கூடிய மனமானது தெய்வீக தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் செய்யலாம். நீங்கள் மகாலட்சுமியை எண்ணி 2 கிராம்பை நீங்கள் பணம் வைக்கிற பெட்டி இல்லை பீரோ கல்லா பெட்டி இந்த மாதிரி எங்கே நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் செழிக்கும் என்பது ஐதீகம். அடுத்து ஜாதிக்காய் வச்சு செய்யக்கூடிய பூஜை முறைகள் என்ன, அதனுடைய பலன்கள் என்னன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே ஜாதிக்காய்க்கு வசீகர தன்மை கொண்டது. அதனால தான் நம்ம பெரியோர்கள் முன்னோர்கள் அவங்க செய்யும் தொழிலில் கல்லாப்பெட்டியில் ஜாதிக்காயை வச்சுருக்கிறத நீங்கள் பார்த்துருக்க முடியும். முக்கியமாக நீங்கள் செட்டியார் கடையில் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காயை அவங்களுடைய கல்லாப்பெட்டியில் வச்சுருப்பாங்க. ஒரு மஞ்சள் துணியில் 3 ஜாதிக்காய் அதோடு சேர்த்து ₹1 நாணயம் வச்சு கட்டி அதை நீங்கள் உங்கள் கல்லாப்பெட்டி இல்லை பணம் வைக்கும் பெட்டியில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு நம்பப்படுது. அடுத்து அதே மஞ்சள் துணியில் நீங்கள் 3 ஜாதிக்கையோட தங்க நாணயம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கம் நிறைய சேரும் என்றும் சொல்லப்படுது. அதே மஞ்சள் துணியில் நீங்கள் தங்கத்துக்கு பதிலாக வெள்ளி நாணயம் வச்சு நீங்கள் ஜாதிக்கையோடு வச்சு செய்யும்போது உங்களுக்கு வெள்ளி பொருட்கள் நிறைய சேரணும் நம்பப்படுது. ஜாதிக்காயோட 1 கை பச்சரிசி கொஞ்சமாக துவரம் பருப்பு சேர்த்து நீங்கள் உங்களுடைய சமையல் அறையில் ஒரு துணியில் கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு தானியம் பஞ்சம் இருக்காது, உங்கள் சமையல் அறையில் தானிய தட்டுப்பாடே இருக்காது அப்படின்னு நம்பப்படுது. மகாலட்சுமியை எண்ணி நீங்கள் இந்த ஜாதிக்காயை நீங்கள் பூஜித்தீங்கனாலும் உங்களுக்கு செல்வ வளம் ரொம்பவே பெருகும்னு நம்பப்படுது. அடுத்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்த ஏலக்காய் வச்சு செய்யக்கூடிய பூஜைகள் என்ன, அதோடைய பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் வீட்டு பூஜை அறையில் பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் வச்சு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி எப்பயுமே வாசம் செய்வாங்க என்று நம்பப்படுது. மகாலட்சுமிக்கு மட்டும் இல்லாமல் ஏலக்காவை விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் தினமும் விளக்கேற்றும் போது 2 ஏலக்காய் வச்சு விநாயகர் பெருமானை வேண்டிட்டு வரீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பப்படுது. அடுத்து மகாலட்சுமி பூஜை செய்யும்போது கிராம்பு மாலை நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி ஏலக்காய் மாலை போடுறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் மாலை கட்டி பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு நீங்கள் எந்த அம்பாலாக இருந்தாலும் நீங்கள் ஏலக்காய் மாலை சாத்தி நீங்கள் வழிபட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடையணும்னு நம்பப்படுது. உங்கள் வீட்டு வரவேற்பறையில் வைக்கக்கூடிய இந்த பூத்தொட்டியில் நீங்கள் கொஞ்சமாக துளசி இலை பன்னீர் மற்றும் ஏலக்காய் தூள் சேர்த்து வடகிழக்கு மூலையில் வச்சுட்டு இந்த தண்ணியை டெய்லி நீங்கள் மாற்றும் போது அதை ஏதாவது செடி கொடிக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எப்பயுமே மகாலட்சுமி வாசம் செய்வாங்க, எந்த ஒரு வாஸ்து பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருமஞ்சள் வெற்றிலை தீபம் கிராம்பு ஏலக்காய் மற்றும் ஜாதிக்காய் உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய பூஜைகள் என்ன, அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற ஆன்மீக தகவல் மற்றும் சிங்கப்பூரில் இருக்கும் கோவில்கள் பற்றி தெரிஞ்சுக்க என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.